அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் தஹஜத் தொழுகையின் சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நிறைய துவா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் ஒன்று பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம தஹஜத் தொழுகையின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபர்லான தொழுகைக்கு அடுத்து அந்தஸ்து வாய்ந்ததான் தஹஜத் தொழுகை. கபரில் ஒளி கிடைக்கிறது, முகத்தில் ஒளி உண்டாகிறது, எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் அளிக்கிறது, இருதய நோயை விட்டு பாதுகாக்கின்றது, சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன, அமல்களில் இக்லாஸ் உண்டாகின்றது, எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத பெரிய நியமத்துக்களை அல்லாஹு அளிப்பான். பாவ காரியங்கள் செய்வதை விட்டும் தடுக்கின்றது, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கின்றது, இல்மில் பிரகாசம் உண்டாகிறது, மனதை விசாலமாக்கின்றது, ஆயுளை அதிகரிக்கின்றது. மேலும் தஹஜத் தொழுகையை நிறைவேற்றியவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும். அம்மாளிகையின் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளதெல்லாம் தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளதெல்லாம் தெரியும். சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது, அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன, அதன் அடியில் யாக்கூத் என்னும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும். அந்த குதிரையில் தஹஜத் தொழுதவர்கள் தாம் நாடிய இடத்துக்கெல்லாம் செல்லலாம். உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகின்றது. என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் தஹஜத் தொழுகையை நான் கடமையாக்கி இருப்பேன். தஹஜத் தொழுகையை நிறைவேற்றுதல், நோன்பு நோற்றல், அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்தல், அதாவது தீனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல், அல்லாஹுவின் பாதையில் பொருட்களை செலவு செய்தல், மேற்கண்ட அமல்களை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான். எவரொருவர் தஹஜத் தொழுகையை நியமமாக தொடர்ந்து தொழுது வருவாரோ அவர் அல்லாஹுடைய நேசராக வலியாக மரணம் அடைவார். அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயம் என்பது கிடையாது, மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். தஹஜத்துடைய நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இத்தொழுகை குறைந்தது 2 ரக்காத்துகள், அதிகபட்சம் 2 ரக்காத்துகளாக எவ்வளவும் தொழுது கொள்ளலாம். ஆனால் ஹனஃபி மத்ஹபின் படி அதிகபட்சம் 12 ரக்காத்துகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தொழுகை இரவின் நடுநிசையிலிருந்து பஜ்ருடைய வக்து வரை தொழுது கொள்ளலாம். பார்த்தீங்களா, தஹஜத் தொழுகை தொழுதுனால அல்லாஹு என்னெல்லாம் தருவான்னு சொல்லி வாக்கு அளித்திருக்கான். பார்த்தீங்களா, இத்தகைய அருளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக தஹஜத் தொழ பாருங்கள், முயற்சி செய்து அல்லாஹு எல்லாருக்கும் பலன் தருவான். என்னுடைய இந்த சேனலில் உள்ள துவா வீடியோலையும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.